ஸ்பீடும் பார்த்தாச்சு கைஸ். ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு தரமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தான் நிற்கிது. ஸோ இந்த வண்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் கண்டென்ட் எடுக்க போகிறோம். அப்படி என்ன கண்டென்ட் தானே கேட்குறீங்க? இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஸ்டாக் எக்ஸாஸ்ட் கிடையாது. சவுண்ட் பார்த்தீங்கன்னா கிளி இது. அண்ட் வீடியோ போகும்போது நம்ம சேனல் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சினா ஒரு இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கிளாசிக் 350 ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென் கிளாசிக் 350யோட லுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 புதுசாகவே விட்டுட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கிளாசிக் 350க்கு ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ ராயல் என்ஃபீல்ட்னாலே ஒரு லெஜெண்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கிளாசிக் 350 புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிளாசிக் 350ல் பார்த்தீங்கன்னா மோட்டோவிங் எக்ஸாஸ்ட் தான் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பிளாஸ்ட் ஆகுது. மெயினாக அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செக் பண்ணதில் 7000 கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்டோட ப்ரைஸ் வருது. சவுண்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே. அண்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் சவுண்டு தான் மெயினான விஷயம். ஏன்னா நம்ம ரைடிங் போகும்போது மோஸ்ட்லி ஹைவேஸில் வந்து ஒரு 80 to 100 க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 350cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 Nm ஆஃப் டார்க், 19 bhp பவர்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் ஸ்பெக்கை பற்றி பார்த்தீங்கன்னா பேசிடுவோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பேசிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 25 தருங்க நினைக்கிறேன். ஸோ ராயல் என்ஃபீல்டு அதுக்கு மேலே தராது, ஒரு 30-25 எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ டபுள் சீட்டு. ஸோ வண்டியை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ பெரிய இன்ஜின் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சவுண்டை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது, வேறு லெவல். கைஸ், ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டிக்கோங்க, சூப்பராக இருக்கும். கேட்குதா சவுண்டு? வெடிக்குது பாருங்கள். வேற மாதிரி செம்மையாக இருக்குங்க. ஓகே, நான் அது வந்து இதில் ஒரு கில் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா பட்டுன்னு வெடிக்கும். அது முடிஞ்சுன்னா நான் ஓனர் பர்மிஷனோட பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் கைஸ், எல்லா வீடியோஸுமே நான் சொல்கிறது தான், நான் வந்து ஓனரோட பர்மிஷனோட தான் எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ வித்தவுட் ஓனர் பர்மிஷன் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஸோ டாப் எண்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி கொடுக்கவே பயப்படுறாங்க. அதை வந்து நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் ஓட்டுவேன், இல்லை நான் ஓட்ட மாட்டேன். நான் ஓகே, இந்த வீடியோ பார்க்குறேன் உங்ககிட்ட எதுவும் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த பிளேஸ்க்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஃபயர் வருதுங்க. போதும். வா, என்ன கிளிக்குது, சரியா இருக்கு. காது வலிக்குது எனக்கு, ஹெல்மெட் போட்டு. வா, போதும். சரியா இருக்கு சவுண்டு. சரி வாங்க அப்படியே போவோம், நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுப்போம். தெரிகிறதா இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு? நம்மளோட ஃபேன்ஸ் தான், பெரம்பலூர் ஃபேன்ஸ், குட்டி ஃபேன்ஸ். எப்படி பிளாஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சா? தரமாக இருந்துச்சா? ஓகே, சரி, பாய் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். கைஸ் வாங்க போவோம். ஈஸியாகவே போதுங்க. டாப் ஸ்பீடும் பார்த்தாச்சு கைஸ், கிளாசிக்கோடது. வேற மாதிரி பிரேக்கு நின்றுச்சுங்க. வெடிக்குது கைஸ். கேக்குதா உங்களுக்கு? எப்படி கேக்குதுங்கிறது தெரியல.
மலையில் ராயல் என்ஃபீல்டு செம்ம ஒரு ஃபீலு. டே டாகி துரத்துறாங்க சவுண்டுக்கு. வழி விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். தலைவா கொஞ்சம் வழி. வாவ், கேக்குதா சவுண்டு? பட்ட 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 பட்டன்னு வெடிக்குதுங்க, பயங்கரமா வெடிக்குது. வெடிக்குதுங்க தரமா. ஐயோ செம்ம ஃபீலுங்க, உண்மையாலுமே செம்ம ஃபீலு. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல இந்த கேமராக்கு பின்னாடி இருந்து. போங்கடா பையா, பாருங்க. செம்ம வெடிங்க, படப்பட படன்னு போடுது. உங்களுக்கு இந்த அளவு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா மோட்டோவிங் எக்ஸாஸ்ட், அதுவும் இதே எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்கி உங்கள் கிளாசிக் 350க்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செம ஃபீல் கிடைக்குங்க, செம ஃபீல் உண்மையாலுமே. இந்த வண்டியை சத்தியமாக எனக்கு கொடுக்க மனசு வராது. ஏன்னா அந்த அளவு எனக்கு பிடிச்சிருச்சுங்க, ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த அளவு ஒரு எக்ஸாஸ்ட் வண்டி எந்த வண்டியும் கொடுக்காது. பிளாஸ்ட்னா இப்படி இருக்கணும். Come on guys. அப்படி ரியாக்ஷன்னா இப்படி இருக்கணும். லாஸ்ட் ஸ்டேஜ்.
இந்த வண்டி உண்மையாகவே அந்த கிளிக்குது. எவன்டா சொன்னா ராயல் என்ஃபீல்டு ஓட்ட முடியாதுன்ட்டு? டேய் ஆல் ரவுண்டர்ரா. ஃபீல் கைஸ், ஒண்டர்ஃபுல் ஃபீலு. என்னடா டே அந்த சுகம் இந்த சுகம், இந்த சுகத்தை பாருங்கடா ராயல் என்ஃபீல்டு கொடுக்குறத. தாறு மாறுங்க. கண்டிப்பாக ட்ராக் டெஸ்டர் வாயிலிருந்து இந்த ஒரு ஃபீல் வருது அப்படின்னா கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். இந்த எக்ஸாஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ சேனல் பிடிச்சினா நோட்டிஸ் ஒரு இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். முடிஞ்ச அளவு இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இதே மாதிரி உங்கள் பைக்ஸ்க்கு ஏதாவது மோட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒர்க் ஷெட்யூல் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குங்க, முன்ன மாதிரிலாம் நான் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டுக்காக ஒரு ஃபயர் சிம்பிளை விட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அனாதையாக இருக்குது, யாருமே கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போலாம் ஓகேங்களா. டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். எங்களை சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப்గా, சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, பை பாய்.